இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு குழம்பு ரெசிபியோட தாங்க வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடு வச்சு ஒரு டேஸ்டியான காரக்குழம்பு. வீட்டில் எல்லாருமே திரும்ப திரும்ப வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு அந்தளவுக்கு டேஸ்டியான காரக்குழம்பு. அதுவும் பார்த்திங்கன்னா இதுக்கு மெனக்கடணும்லாம் அவசியமே கிடையாதுங்க. சிம்பிளான இன்க்ரீடியண்ட்டை வச்சு நம்ம குயிக்காக ஈஸியாகவே செஞ்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம களி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு வர வீடியோஸ் டக்குன்னு உங்களை ரீச் பண்ணுறதுக்கு பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது டேஸ்டியான நெத்திலி கருவாடு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இங்கே நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கான நெத்திலி கருவாடு எடுத்து க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். இங்கே ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கோம். இதில் ஒரு 2 பல் அளவுக்கு மட்டும் பூண்டு சேர்த்திக்கலாங்க. ஒரு சில்லு அளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்திக்கலாம், அதிகமாக சேர்க்க வேணாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, மிளகாய் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்திக்கலாங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்றாற் போல் மிளகாய் பொடியை கூட குறைச்சி சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக இதோட 2 தக்காளியும் நல்லா பழுத்த தக்காளியாக 2 எடுத்துருக்கோம். அதுவும் இதோடவே சேர்த்து நம்ம நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம இதுலேயே அரைக்கிறதா இருந்தால் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளித்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக இங்கே ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கோங்க. அது நல்லா சூடானதும் ஃப்ளேமை மீடியமுக்கு மாற்றிட்டு இப்போ நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் சேர்த்திருக்கோங்க. கூடவே ஒரு 10-15 வெந்தயமும் சேர்த்திருக்கோம். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 3 பல் அளவுக்கு பூண்டு நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம். அதுவும் அதோடு சேர்த்திடலாங்க. அடுத்ததாக கருவேப்பிலையும் ஒரு ஈர்க்க அளவுக்கு சேர்த்திடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், நல்ல சின்ன சைஸ் சின்ன வெங்காயமாக தொளிச்சு வச்சுருக்கோம். அதுவும் இதோட சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாங்க. கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூளும் இதோடவே சேர்த்திடலாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பெரிய சைஸ் சின்ன வெங்காயத்தை காட்டிலும் இந்த நாட்டு வெங்காயம் சொல்லுவாங்க இல்லைங்களா, சின்ன சைஸாக இருக்கும், பொடுசாக இருக்கும். அது இது போல் ஒரு 2 கைப்பிடியிலேருந்து 3 கைப்பிடி அளவுக்கு கூட சேர்த்திக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயமெல்லாம் நமக்கு லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும், பொன்னிறம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய், தக்காளி, அப்புறம் மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, இந்த கலவையை இதோடு சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க கிடையாது. நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி கொடுத்துக்கலாம். நீங்கள் இதில் தேங்காவை ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்திக்கோங்க. அதுக்குன்னு நிறைய தேங்காயில் சேர்த்திட வேணாம், அப்புறம் குழம்பு நல்லாவே இருக்காது. நீங்கள் தேங்காய் பால் சேர்க்குறதா இருந்தால் கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்திக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்திக்கலாங்க. நான் இங்கே சின்ன எலும்பிச்சை பழ அளவுக்கான புளி கரைசல் எடுத்திருக்கேன். ஒரு சில புளியெல்லாம் பார்த்திங்கன்னா புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், ஒன்று சிலது புளிப்பு கம்மியாக இருக்கும். அதனால உங்களுடைய புளியோட தன்மைக்கு ஏற்றாற்போல், நீங்கள் வாங்கி வச்சுருக்க புளியோட தன்மைக்கு ஏற்றாற்போல் நீங்கள் கூடுதலாகவோ குறைவாகவோ புளியை எடுத்துக்கோங்க, கரைச்சி வச்சு சேர்த்திக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்ததும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் இங்கே ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கான தண்ணி சேர்த்திருக்கேன். உப்பு பார்த்திங்கன்னா பார்த்து சேர்த்திக்கோங்க, ஏன்னா கருவாடுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால தான் நம்ம ஊற வச்சுருக்கோம். இருந்தாலும் பார்த்து சேர்த்திக்கோங்க. கடைசியில் கூட நமக்கு பத்தாட்டி கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்ல ஒரு கொதி வரட்டும். அதுக்காக நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த கருவாடு, நெத்திலி கருவாடு. இது ஆல்ரெடி நான் 2-3 தண்ணி நல்லா கழுவி தான் ஊற வச்சுருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அது தப்பு கிடையாது.
இப்போ வந்து இந்த கருவாடையெல்லாம் இந்த குழம்புல சேர்த்திடலாங்க. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா சேர்த்திட்டு இப்போ இதை வந்து ஃப்ளேமை மீடியமில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாங்க. மீடியமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுக்கலாம். அப்போ வந்து அந்த கருவாடு ஈஸியாக வெந்துடும். சேம் டைம் வந்து நல்ல ஒரு குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நம்ம ஒரு 15 நிமிஷம் போல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கிறது. இதில் நம்ம கத்திரிக்காய் போட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா தெளிஞ்சு கருவாடு நல்லா குக்காகி நமக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி சாப்பிட்றத காட்டிலும் நாளைக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நமக்கு இந்த இட்லி தோசை கூட சாதத்தோடெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கிள்ளி சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான சிம்பிளான கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நான் சொன்னது போல் இன்றைக்கி செஞ்சு நாளைக்கு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே போல் ராகி களியோட இது போலெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கருவாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம செய்த இந்த கருவாடு குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட அபிப்பிராயங்களை போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். அதாவது உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபிஸ் பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.